ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலிஃப்ளவர் 65 பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து கொதிக்க வச்சுருந்தேன். இப்போ இது கூட ஒரு காலிஃப்ளவர் கட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் தண்ணியை வடிகட்டிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் சோள மாவு, 2 ஸ்பூன் கடலை மாவு, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக எண்ணெய், தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் மட்டும் எடுத்து தனியாக எங்கள் மித்து குட்டிக்கு காரம் இல்லாமல் செய்கிறதுக்காக தனியாக வச்சுட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். அடுத்து ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் ஊற வச்சுருந்த காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இது சாம்பாருக்கு சைடிஷ்காக நான் செஞ்சுருந்தேன். இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு டீ கூட வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். காலிஃப்ளவர் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான காலிஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. சோள மாவுக்கு பதிலாக மைதா மாவு சேர்த்து கூட நம்ம செஞ்சுக்கலாம். ஓகே.